பிளாஸ்டிக் சாக்கு பயன்பாட்டை தடுக்க அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் சணல் சாக்குகளை வழங்க வேண்டும் என்று காவிரி டெல்டா விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாடு முழுவதும் பிளாஸ்டிக் பயன்படுத்துவதற்கு எதிராக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை அரசு நடத்தி வருகிறது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பிளாஸ்டிக் பைகள் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் காவிரி டெல்டா மாவட்டங்களில் நெல்லை பாதுகாப்பாக வைக்க விவசாயிகள் பிளாஸ்டிக் சாக்குகளையே பயன்படுத்தி வருகின்றனர். சணல் சாக்குகளின் விலை உயர்வால் விவசாயிகள் பிளாஸ்டிக் சாக்குகளை நாடும் நிலை ஏற்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் சாக்கு 15 ரூபாய்க்கு கிடைப்பதுடன் வெகு நாட்கள் பயன்படக்கூடியதாக இருப்பதால் விவசாயிகள் இதனை வாங்கி செல்வதாக சாக்கு வியாபாரிகள் தெரிவித்தனர். சணல் சாக்கெல்லாம் விலை அதிகமாக இருக்கிறதுனால இப்போ எல்லாம் மக்கள் பிளாஸ்டிக் சாக்கை நோக்கி வராங்க. இது எடுத்துகிட்டு போகிறது ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது நெல் வெளி மார்க்கெட்டில் விலை டவுனாக இருக்கிறதுனால எல்லாரும் நெல் இருப்பு வைக்கிறாங்க. அதனால சணல் இந்த சாக்கு அதிகமாக கூடுதல் தேவைப்படுது. அது மாதிரி ஜீனி சாக்கு மைதா சாக்கெல்லாம் 70 ரூபாய்க்கு போயிட்டு சாதாரண சாக்கை 35 ரூபாய்க்கு சாக்கு சணல் சாக்கே இல்லை. அதனால சணல் வரத்து குறைவாக இருக்குது. அதனால எல்லாம் பிளாஸ்டிக் சாக்கு தான் மக்கள் வாங்குறாங்க. இதே 15 ரூபாய் ரேட்டுக்கு இங்கே வித்துட்டு இருக்கிறோம், வாங்கிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாரும். இதனிடையே பிளாஸ்டிக்கை தவிர்க்க நெல் கொள்முதல் நிலையங்களிலேயே குறைந்த விலையில் சணல் சாக்குகளை வழங்க அரசு முன்வர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். விவசாய தொழில் மூட்டையை தூக்கிட்டு வர பொழுது தடுமாறி மூட்டை கீழே விழுவும். சாக்கு சணலால நெல் எந்த விதமான சேதாரமும் இருக்காது. ஆனால் இன்னைக்கு விலை குறைந்த வகையில் பிளாஸ்டிக் சாக்கு 15 ரூபா. ஆனால் அதை கொண்டு வர பொழுது விவசாயிகளுக்கு பெருமளவில் நெல் சேதம் ஏற்படுகிறது. அதே போல நெல்லை பாதுகாத்து வைப்பதற்கு இந்த பிளாஸ்டிக் சாக்கு ஒரு லாயக்கற்ற சாக்கு என்பது யதார்த்த உண்மை. தமிழக அரசுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னாக்கா, நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஏற்கனவே விவசாயிகளுக்கு சாக்கெல்லாம் கொடுத்தாங்க. அதுபோன்று இப்பொழுதும் சாக்குகளை கொடுப்பதற்கு முயற்சி மேற்கொண்டால் அது விவசாயிகளுக்கு பெரும் பயனாக இருக்கும். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அறுவடை செய்யப்படும் நெல்லை விவசாயிகள் சணல் சாக்குகளில் வைத்து பயன்படுத்தி வந்தனர். சணல் சாக்குகளில் வைக்கப்படும் நெல் சீக்கிரமாக கெட்டுப் போவதில்லை என்பதுடன் அதனுடைய தரமும் குறைந்து விடாமல் இருக்கும்.